பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க. சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். காலையில் கல்யாணம் ஆகும், நைட்டுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும். என்னதான் நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும், நீங்கள் என்னதான் ஜாதகம் தேடினாலும் அது அப்படி அமையாது. உங்களுக்கு என்ன பேரில் ஒரு துணை வருமோ அந்த துணை தான் அமையும். ஒரு திருமணம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னால் தசை வரணும். சாதாரணமாக ஒருத்தர் திருமணம் நடக்குன்னா 2ஆம் விதி தசை அல்லது 3ஆம் விதி தசை அல்லது 7ஆம் விதி தசை. எனக்கு தசையும் வந்துருக்குது, எல்லாம் வந்துருக்கு, திருமணம் நடக்கல. என்னன்னா ஜெயம் ரவி இருக்காரு, அவர்கிட்ட அழகு இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அவர் வாழ்க்கை சந்தோஷமா இல்லை. இப்போ சிம்பு இருக்காரு, சிம்போடைய அப்பாவே சூப்பர் ஜோசியர், உங்களுக்கு தெரியுமா? சிம்போட அப்பா ஜோசியம் பார்ப்பாரு. ஆனால் சிம்புக்கு என்ன குறை? ஆனால் அவர் திரும்ப நடக்கல. அவரும் எவ்வளோ விஷயம் பண்றாரு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு திருமணமாகி 2 குழந்தை பிறந்ததுக்கு சில காலகட்டத்திலே கணவர் இறந்து போனது இல்லையா ஜாதக ரீதியாக அவங்க சொல்கிறோம் அப்படின்னா பாருங்க, இவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திசை எல்லாமே அந்த மாதிரி பாதகம் செய்யக்கூடிய திசை தான் வரும். இப்போ இது தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். ஸோ வந்துச்சு, பிறந்தாச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா வணக்கம் சார். வணக்கம்மா. சார், அகெயின் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க. சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். காலையில் கல்யாணம் ஆகும், நைட்டுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் சினிமாவாக நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரியான ஜாதகங்கள் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் சார்? ஆமாம், மறுபடியும் நான் சொல்லணும்னா பொருத்தம் பார்க்குறது தயவு செஞ்சு நிப்பாட்டின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நீங்கள் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக கூகுளில் போனாவே ஒரு 2 நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம், பிராண்ட் நட்சத்திரம் போட்டால் எத்தனை பொருத்தம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது தேவையில்லை அப்படின்றேன். இன்னும் நான் சொல்ல போனால் பொருத்தம் பார்க்கணும்னா சொல்கிறேன் நான். உங்கள் விதியை ஜோதிடரால் நிர்ணயம் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஆகிடுது. இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வச்சான்னு சொல்லிட்டு கண்ணதா சொன்ன மாதிரி தான். அப்போ யாருக்கு மனைவியாக வருவா, யார் உங்களுக்கு கணவராக வருவா, இவங்க 2 பேரும் என்ன மாதிரி குழந்தை பிறக்குன்றதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அப்போ நீ என்ன தான் நீங்கள் பொருத்தம் பார்த்தாலும், நீங்கள் என்ன தான் ஜாதகம் தேடினாலும் அது அப்படி அமையாது. உங்களுக்கு என்ன பேரில் ஒரு துணை வருமோ அந்த துணை தான் அமையும். எந்த பேரில் குழந்தை அமையுமோ அந்த குழந்தை அமையும். சில பேருக்கு 5 குழந்தை இருக்கும், சில பேர் 2 குழந்தை இருக்கும், சில பேர் 1 குழந்தை இருக்கும். அந்த காலத்துலலாம் 10 குழந்தை 15 குழந்தைலாம் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த காலம் மாறி போச்சு. என்ன காரணம்? ஸோ இதுவும் கிரகத்தை அடிப்படையாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து குறைஞ்சது 12 குழந்தை, எங்கள் வீட்டிலலாம் 12 குழந்தை. அப்போ இன்றைக்கி வந்து 2 குழந்தை போதும், 1 குழந்தை போதுன்ற மாதிரி அந்த மாறிச்சு. அப்போ இதுக்கும் இந்த பொருத்தத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஓகேலா? அப்போ பொருத்தம் பாகவும் தேவையில்லை உங்களுக்கு. இப்போ அந்த காலத்தில் வந்து தாய் மாமனுக்கு படிப்பாங்க, தாய் மாமன் இல்லை அத்தை பையன், அத்தை பொண்ணு, அத்தை பையன், இப்படி கல்யாணம் பண்ணிப்போம். அப்போ ஜாதகம் பார்க்க மாட்டோம், பிடிச்சிது, நல்லா வாழ்ந்தோம். ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணோம், நல்லா குழந்தை பெற்றுனாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஜாதகம் பார்த்தோம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது குளறுபடி தள்ளி இன்றைக்கி சராசரியாக 40 வயசு வரையும் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளையும் கிடைக்கல. என்கிட்ட பெண்களே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பெண்களுக்கே வரன் தேடி அலையிறாங்க. 35 வயசு 36 வயசு இன்னும் கோலம் போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்னா, எனக்கு ஏற்ற மாதிரி வரணும் வரல, எனக்கு ஏற்ற மாதிரி வரலன்னு இது ஒரு சாக்காக வச்சுக்கிறாங்க. 2வது, இயற்கையாகவே அவங்க ஜாதகமே அப்படி தான் இருக்குது. காலம் தாழ்ந்து திருமணம், இவங்களுக்கு திருமணமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு திருமணம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னால் தசை வரணும். சாதாரணமாக ஒருத்தர் திருமணம் நடக்குன்னா 2ஆம் விதி தசை அல்லது 3ஆம் விதி தசை அல்லது 7ஆம் விதி தசை அல்லது 11ஆம் விதி தசை, இல்லைனா அது சார்ந்த புத்தி வரும். இது ஏதாவது ஒன்று வரணும். இப்போ குரு பலன் தேவையில்லை. குரு பலன் எப்போ தேவைன்னா திருமணம் முடிவாயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் குரு பலன் தேவை. ஓகேங்களா? இப்போது தசை தான் மெயின். அப்போ 2 கூடிய தசையோ 3 கூடிய தசையோ அல்லது 7 கூடிய தசையோ அல்லது 11 கூடிய தசையோ, இல்லைனா அந்த பாவத்தில் கிரக தசை. அப்போ இந்த மாதிரி வரும்போது திருமணத்தை ஆட்டோமேட்டிக் நடத்தி வைக்கும். இது எதுவுமே வரலன்னா அது காலம் கடத்தினே போகும். சார், எனக்கு தசையும் வந்துருக்குது, எல்லாம் வந்துருக்கு, திருமணம் நடக்கலை. என்னன்னா அவங்களும் அந்த பாக்கியம் இருக்காது. அப்போ பாக்கியம் உனக்குது. அப்போ நம்ம ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு திருமண அமைப்பு இருக்கா இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். திருமண அமைப்பு இருந்ததுன்னா எந்த காலகட்டத்தில் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல தேவையில்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த வருஷத்தில் முடியுது அப்ராக்சிமேட்டாக நம்ம கணிச்சிடலாம். ஸோ இது இருக்கா பார்த்துலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோல் பண்ணிடலாம். ஓகே, இந்த காலகட்டம் தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை கிடச்சிதா, பிடிச்சிதா, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, ஒரு பூ போட்டு பாருங்கள், கல்யாணம் பண்ணிங்க, பொருத்தம் பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நடக்குதுன்னு நடக்கும். உங்களுக்கு இவரு தான் மாப்பிள்ளைன்னா அவர் தான் மாப்பிள்ளை. அவர்கிட்ட சொத்து இருக்குதா சோகலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு மனசு பிடிச்சிச்சா ஏற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜெயம் ரவி இருக்காரு, ஆனால் நம்ம பிரபலத்தை உதாரணம் எடுக்க முடியும்.
அவர்கிட்ட அழகு இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நடிகர் எடுத்துங்க, இன்றைக்கி பிரபுதாவை எடுத்துங்க, நம்ம விஜய் அண்ணாவை எடுத்துங்க, எல்லா பிரபலம் எடுத்துங்க, எல்லாமே இருக்குது. இப்போ சிம்பு இருக்காரு, சிம்போடைய அப்பாவே சூப்பர் ஜோசியர். உங்களுக்கு தெரியுமா? சிம்போட அப்பா ஜோசியம் பார்ப்பார். ஆனால் சிம்புக்கு என்ன குறை? ஆனால் அவர் திரும்ப நடக்கல. அவரும் எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. ஏன்னா கொடுப்பனான்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு எத்தனை குழந்தை பிறக்கும், என்ன கிடைக்குன்ற முடிவு பண்ணிடுறாரு. அதனால் ஜாதகம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாராளமாக பண்ணீங்க, ஒன்றும் ஆகாது. லவர்ஸ்க்குலாம் கொண்டாட்டமாக தான் இருக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தை. அம்மா 100% சொல்கிறேம்மா. உங்கள் மகளோ லவ் பண்ண சொன்னாங்களா, 2 பேரும் கூட்டு வச்சு பேசுங்க. உங்களுக்கு பேசும்போது தெரியும் பையன் நல்லவனா கெட்டவனா, பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா உங்களுக்கு தெரியும். பிடிச்சிதா கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்கள் ஜோசியரும் அவன் தலையெழுத்து மாற்ற முடியாது, பெற்றவங்களும் தலையெழுத்து மாற்ற முடியாது. இதெல்லாம் 80 தடவை முடிஞ்சு போச்சு இந்த சாப்டர்லாம். ஏன்னா 10 பொருத்தம் பார்த்து பக்காவாக முகூர்த்த நேரம் பார்த்து குறித்து தான் கல்யாணம் பண்ணுறோம். அங்கே ஒரு பிரச்சனை வருது. சரிங்களா? இப்போ எதுக்கு தான் சார் ஜோசியம் பார்க்கணும்? நீங்கள் ஒரு ஜோதிடர், நீங்களே வந்து திருமண பொருத்தம் பார்க்க வேணாம்னு சொல்கிறீங்க. இதனால உங்களுக்குமே எதனாவது பேக் ஃபயர் ஆகலாம். கண்டிப்பாக நீங்களே பார்க்க வேணாம்னு சொன்னீங்க, நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு? ஜோதிடர் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன நடக்க போகிறது என்ன, நம்ம ஒரு குழப்பத்தில் வரோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு, அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் ஜோசியத்தை பார்க்கணும். ஜோசியன்றது ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், அதே சாப்பிட்டா சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, தொட்டதுக்கெலாம் ஜோசியம் பார்க்குறாங்க. பாத்ரூம் போகிறது ஜோசியம் பார்க்குறாங்க, பஸ்ஸில் போகிறது ஜோசியம் பார்க்குறாங்க, கடன் கொடுத்து ஜோசியம் பார்க்குறாங்க. ஊறுகாய் மாதிரி ஜோசியத்தை ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தினா அது இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களோட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணும், சுவையாக இறங்கும். நீங்கள் ஊறுகாவை சாப்பாடுனா பிபி வந்தால் சாப்பிடும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நான் திருமணம் பண்ணலாமா வேணாமா, யார பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. ஆமா, அதாவது நமக்கு என்ன நடக்குமோ அந்த நேரத்துல சிந்தனை தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நகை வாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் கட்ட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நகை வாங்குறதுக்கு முன்னாமே போகிறோம். அப்போ உங்களால் பணம் வந்து வாங்கினுங்க. ஜோசியர் ஃபோன் பண்ணி ஐயா எப்போ ரேட்டு குறையும் சொல்லுங்கன்னா, ரேட்டு குறையும் போது உங்களுக்கு தசை மாறிடும், அந்த டைம் மாறிடும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் இணையும் போது நகை வாங்குவீங்கன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அது நகையாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம். அப்போ நினைப்பு வந்துச்சுன்னா அந்த பிளானட்டும் டியூன் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ வாங்கிடுங்க. அப்போ ஜோசியரை பார்த்து நான் நகை வாங்க போகிறேன், எப்போ குறையுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பேச்சுக்கு அடுத்த வாரம் குறையுன்னு சொல்கிறோம். சரி வெயிட் பண்ணுவீங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது. காசு கையில் இருக்காது. ஃபஸ்ட்டு காசு 2ஆவது பட்சம். அம்மா காசு 2ஆவது பட்சம். அந்த நேரத்தில் நகை அடுத்த வாரம் குறையும். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது. அப்போ அந்த வாங்குற அமைப்பு போயிடும். இப்போது திருமணம் பண்ணுறவங்க எல்லாருமே காசெல்லாம் கை வச்சு பண்ண மாட்டாங்க. வீடு கட்டுறவங்க யாருமே காசை கை வச்சு பண்ண மாட்டாங்க, ஆனால் பண்ணுவாங்க. நான் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்து ஒரே 1 லட்சம் தான். நான் வீடு கட்ட ஆரம்பிக்கும் என்கிட்ட ஒரே 1 லட்சம் தான் இருந்தது. ஆனால் எப்படி கட்டினேன் எப்படி முடிச்சேன்னு தெரியாது. ஆக அந்த காலம் வரும்போது எல்லாமே வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தேவைன்னா பார்த்துங்க. சும்மா தொட்டெல்லாம் ஜோசியம் பார்க்காதீங்க. இப்போ பொருத்தம் பார்க்கணும் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இப்போது இது வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் ஜாதகம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவங்க 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. இந்த பெண்ணுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவர், நல்ல வசதியான ஆள், நல்லா அழகாக இருப்பார், நல்ல டேலண்டான பர்சனு. இந்த அம்மா வந்து கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லோ தான். இப்போது இந்த பொண்ணுடைய அம்மாவோ அல்லது இந்த பொண்ணுடைய மாப்பிள்ளையுடைய அம்மாவோ ஜாதகம் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜோசியர் ஒன்று சொல்லியிருக்கலாம், இல்லை மறைச்சிருக்கலாம், இல்லை பெற்றவங்க மறைச்சிருக்கலாம். இன்னும் இப்போலாம் நீங்கள் சொல்கிறீங்க நிறையா பேர் தேதியை மாற்றி ஜாதகம் எழுதுறாங்க. அது தெரியுங்களா? திருமணத்துக்காக. ஆமாம், இப்போ சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 2 லக்கு இப்போ எல்லாம் யூடியூப் வந்துட்டோம். நம்ம யூடியூப் உலகத்தில் வந்துட்டோம். எல்லார் வீட்டும் ஜோசியம் போயிடுச்சு. 2 கேது இருந்தால் தோஷம், 2 ராகு இருந்தால் தோஷம், 7 சூரியன் தான் தோஷம், 8 சூரியன் தோஷம், 4 செவ்வாய் தோஷம், 7 செவ்வாய் தோஷம்னு இதெல்லாம் செவ்வான்றது எல்லாம் பரவிச்சு. இந்த தோஷங்கள்லாம் பரவிச்சு. இவங்களே சாஃப்ட்வேரில் போயிட்டு தேதியை மாற்றி லக்கணத்தை மாற்றிலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்க. நல்லா விஷயம் தெரிஞ்ச ஜோசியர்கள் கொடுத்த ஜாதகத்தை பலன் சொல்ல மாட்டாங்க. அந்த லக்னம் உண்மையானு கண்டுபிடிப்பாங்க. லக்னம் கண்டுபிடிக்குதுன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அது ஜோசியர்களுக்கு தெரியும். பணத்துக்கு ஆசைப்படாத ஜோசியர்கள் இதை பண்ணுவாங்க. உண்மையா போலியான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஜாதகம் கொடுத்தோம்னா ஜாதகத்து பலன் சொல்லக்கூடாது. இந்த ஜாதக அம்மா தானா நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் அனுபவம் வேணும். இப்போ நான் உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா நீங்கள் உண்மையை சொல்லணும். இப்போ நான் ஒரு பேச்சுக்கு இந்த ஜாதகம் வராங்க, இந்த ஜாதத்துக்கு நான் சொல்கிறேம்மா, இந்த ஜாதகத்தில் முகத்தில் மச்சருன்னு சொல்கிறேன், முகத்தில் தெரியும். உங்கள் தொடையில் மச்சருன்னு கேட்டால் அது சொல்லுவீங்களா?
மறைச்சிருவீங்க. அப்போது இந்த மாதிரி சில கேள்வி கேட்போம். உங்கள் வீட்டு பாட்டில் இந்த மாதிரி சம்பவம் இருக்குதா, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேலாம் சொல்லும்போது அந்த கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல்லாம் முரண்பாடாக சொல்லும்போது இந்த கேள்விகள் கேட்கறதும் அதை அவங்க தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜாதகம் உண்மையா, அப்போது ஒரு ஜாதகத்தை கண்டுபிடிக்கும் போது அது உண்மையாக போய் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தசா புத்தியும் கோச்சாத்தை நகர்த்தும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அம்மா ஜாதகம் பார்க்குறாங்க வச்சுங்களேன், பொருத்தம் பார்த்தாங்க, கட்டிட்டாங்க, கட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் கணவர் இறந்துட்டாரு. 5 வருஷத்தில். ஸோ 5 வருஷத்தில் கணவர் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எப்படி அணைச்சிங்க? அப்போ இது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. இந்த அம்மா கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடந்து குறுகிய காலத்திலே தன்னோட கணவர் இறக்கணுன்றது விதி. இந்த விதி எந்த ஜோசியராலும் மாற்ற முடியாது, எந்த பரிகாரத்தாலும் மாற்ற முடியாது. பரிகாரன்றது ஒரு முயற்சி தான். ஓகேங்களா? இப்போ வெயில் அடிக்குது, கொடை திரும்புகிறோம், மழை பெய்யுது, ரெயின் கோட் போடுவோம். இந்த மாதிரி ஒரு முயற்சி தான் தவிர அது முழுமையாக பலன் தராது அப்படின்றதான் விதி. இப்போ இந்த அம்மாவுக்கு திருமணமாகி 2 குழந்தை பிறந்து 2 குழந்தை பிறந்ததுக்கு சில காலகட்டத்திலே ஒரு கணவர் இறந்து போன்றது விதி. இப்போ ஏன் ஜாதக ரீதியாக அவங்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த அம்மா லக்னம் கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் வீடு குரு. இந்த குரு லக்னத்திலே இருக்கிறாரு. லக்னத்திலே குரு இருந்தால் திக்பலன்னு சொல்கிறோம். கூடவே சூரியன் தான் அகண்ட சாம்ராஜ்ய யோகன்றோம். இந்த 2 யோகம் எங்கே போச்சு? திக்பலம் எங்கே போச்சு? அகண்ட சாம்ராஜ்யம் எங்கே போச்சு? புதன் ஆயுத்த யோகம் எங்கே போச்சு? இந்த யோகம்லாம் என்ன போச்சு? காணா போயிடுச்சு. ஆக இந்த அம்மாவோட 7ஆம் அதிபதி, இப்போ இந்த அம்மா பாருங்கள், 7ஆம் வீடு 2ஆம் வீடு நாளாகுது, 7ஆம் நாளாக 8ஆம் நாளாகுது. கரெக்டாக சுத்த ஜாதகம் சொல்லுவாங்க. 7-8 காலையில் இருந்தாவே ஒரு 50% சுத்த ஜாதகம். ஆனால் ஏன் என்ன நடந்ததுன்னா, இங்கே பாருங்கள், இந்த 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குற்றம். 2ஆவது குற்றம், இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார், அங்கேயே இருந்து சனியை பார்ப்பார். புரியுதா உங்களுக்கு? ஓகேங்களா? இந்த சனி போனால் அப்படியே உங்களுக்கு யூட்டம் பண்ணி இந்த 2ஆம் வீட்டை பார்ப்பார். வெளிப்படையாக பார்த்து ஜாதகம் நல்லா இருக்குது. அப்போது இந்த செவ்வாயுடைய கண்ட்ரோல்லையும் சனியுடைய கண்ட்ரோல்லையும் தான் ஜாதகம் முழுக்குது. அப்போ 4ஆம் பார்வையாக சூரியனை பார்த்துட்டு 4ஆம் பார்வையாக குருவையும் பார்த்துறாரு. அப்போ 7ஆம் வீடு அடிபட்டுருச்சு. 7ஆம் வீடு சனியும் பார்க்குற. அப்போது ஒரு செவ்வாயுடைய பார்வையை வாங்கி இந்த செவ்வாயுடைய கேது சேரோட ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயுடைய கேது சேர்ந்தால் லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டு போன பாருங்க. அப்போ செவ்வாயுடைய கேது சேரும் போது ஒரு பெண் ஜாதகத்தில் தன்னுடைய கணவரால் எந்த சுகமும் கிடையாது. ஓகேங்களா? அப்போது ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோட கேது சேரக்கூடாது, ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயோட கேது சேரக்கூடாது. அப்போது அது கெடுத்துரும். அப்போ செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு கணவர், ஒன்று கணவருக்கு எடுக்கும், இல்லைன்னா தன்னுடைய கூட பிறந்த சகோதரனுக்கு எடுத்துரும். ஓகேங்களா? அப்போது இந்த செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து தன்னோட 4ஆம் பார்வையால் சூரியனையும் குரியும் பார்த்து அந்த பார்வையை வாங்கி, அதாவது ஒரு ஒளி, ஒரு சூரியன்லேருந்து ஒரு கண்ணாடி வைக்கிறோம், பிம்பத்தை வைக்கிறோம், அந்த பிம்பம் சூரிய ஒளியை வாங்கி அந்த இருட்டு ரூமுக்கு அடிக்குது. அந்த ரூம்லேருந்து ஒரு கண்ணாடி வச்சு இன்னொரு ரூமுக்கு நம்ம ஒளி செலுத்துவோம். அந்த ஒளி செலுத்துகிற விஷயம் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த செவ்வாய் ஒளியை வாங்கி சூரியனும் குரியும் கெடுத்து இந்த குரு 7ஆம் வீட்டை பார்ப்பார், இந்த சூரியன் 7ஆம் வீட்டை பார்ப்பார். அதே நேரத்தில் இந்த சனியும் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது 7ஆம் வீடு சுத்தமாக காலி, 2ஆம் வீடு காலி. இந்த செவ்வாய் சூரியன் சனி சம்பந்தம் இந்த மாதிரி சம்பந்தப்படும் பொழுது அந்த பெண்ணுக்கு கலஸ்தரம் குறைவு. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி வரும். இவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசை எல்லாமே அந்த மாதிரி பாதகம் செய்யக்கூடிய திசை தான் வரும். இப்போ இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். ஸோ வந்துச்சு, பிறந்தாச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது முயற்சி தான், இதுதான் விதி. இந்த விதியை நம்ம பார்த்துக்கணும். அம்மா உங்களுடைய இப்போ இது ஒரு பெற்றவங்களுக்கோ இல்லை பொருத்தம் பார்க்க வரவங்களோ சொன்னால் எப்படி இருக்கும்? மனவேதனையாக இருக்கும். எந்த ஜோசியும் சொல்ல மாட்டாங்க அதை. ஏன்னா நீங்கள் நல்லது நடக்கணும் தான் வரீங்க, ஜோசியர் ஒரு வழிகாட்ட தான் வரீங்க. அவர் தப்பாக ஒரு வார்த்தை விட்டால் கூட நீங்கள் வீடு விசாரணை மட்டும் அந்த வார்த்தை உங்களை கொல்லும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்பாங்க. அதே நேரத்தில் ஜோதிடராக இருந்து உண்மையை சொல்ல வேண்டிய கடமையும் ஜோதிடர் இருக்குது. இடம்பொருள் யாவலும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சொல்லும்போது எந்த பெத்த தாய்க்கும் ஒரு மனவேதனை கொடுக்கும். அப்போ சொல்ல மாட்டாங்க. சொல்லி வேறனா மனம் நோக்காமல் சொல்லணும். இப்போ என்னன்னா, இது இப்போ இந்த ஜாதகம் வந்திருக்கு, உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ இருக்குது அப்படின்னா, இதுக்கு என்னென்னா லிவிங் டுகெதர் லைஃபு நல்லாயிருக்கும். அதாவது முறையாக திருமணம் பண்ணி மாங்கல்யம் பண்ணி ஒரு பிராமணர் மூலிமா ஒரு மாங்கல்யம் ஏறும்போது இந்த வாழ்க்கை மன வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போது நீங்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழலாம். அதாவது ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு தாலி கட்டாமல் எந்த சொந்த மதம் கூட்டு சோறு போடாமல்
திருமணம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ ஒரு அனாதை ஆசிரமக்கோ அல்லது உடல் ஊனமுற்றோருக்கோ அல்லது சாலையோரம் இருக்கிறவனுக்கோ உங்கள் கையால் உணவு சமைச்சு அசைவ உணவு சமைக்கணும். ஏன்னா செவ்வாய் சனி சூரியன் சம்மந்தப்படும்போது அசைவ உணவு அது. அந்த அசைவ உணவை சமைச்சு உங்கள் கையால், யாருன்னா தம்பதியர்கள் உங்கள் கையால் பரிமாறும்போது இது ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். இது ஒரு முயற்சி. ஓகேங்களா? அப்போ இது விதியை தெரிஞ்சுக்கிட்டோம். இது விதியை வெல்றதுக்கு ஒரு முயற்சி மட்டும் பண்ணுறோம். என்னென்னா நேரடியாக பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணாமல் திருமணம் பண்ணாமல் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு மங்களை கட்டக்கூடாது, மோரை மாற்றக்கூடாது. அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ உங்கள் கையால் அசைவ உணவை சமைச்சு ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கோ அல்ல சாலையோரம் ஆதரவற்றவர்களுக்கோ ஒரு அசைவ சாப்பாடை போட்டு வரும்போது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நாளில் இதை தொடர்ந்து பண்ணி வரும்போது இது நல்லதை பண்ணும் அப்படின்றது ஒரு விதி. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தப்பிக்கலாம். விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு முயற்சி வேணால் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரே நேரத்தில் செவ்வாய் சூரியனையும் சனியும் 7ஆம் வீட்டு சம்மந்தப்படும் போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. சரி, ஓகே. இப்போ 2வது திருமணம் பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் போகணும். நம்ம ஏன்னா பொண்ணு சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு வாழ்க்கை வாழ்ந்தாகணும். ஏன்னா குழந்தைங்க இருக்குது, அதை காப்பாற்றணும். அப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுவோம்? 2ஆம் திருமணத்தை நோக்கி தான் நம்ம நகருவோம். அப்போ 2ஆம் திருமணத்துக்குரிய சந்திர பகவான் அப்போது ஒரு எல்லா லக்னத்துக்குமே 11ஆம் பாவத்தை நீங்கள் 2ஆம் பாவமாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த கல்யாணம் அது எத்தனை கல்யாணமாக இருந்தாலும் அது 11ஆம் பாவமாக எடுத்துங்க. அப்போ இந்த 11ஆம் பாவத்துக்கு கொடுக்குற சந்திரனும் கெட்டு தான் போயிட்டான். அந்த 11ஆம் பாவத்தையும் சனி பார்த்துறாரு, அந்த 11ஆம் பாவத்துக்குரிய கிரகத்தையும் செவ்வாய் பார்த்துறாரு. அப்போ எப்படி இந்த படம் ஓடும்? அப்போ 2வது திருமணத்துக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணால் தனக்கு பிடிச்ச ஒரு ஆடவரோட தனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அந்த வாழ்க்கையை ரன் பண்ணும்போது இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த அம்மா சுயமாக சம்பாரித்து தன்னோட பிள்ளைகளை கரை சேர்க்கின்றது விதி. அதே நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த அம்மா நல்லா வந்துடுவாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு 2வது திருமணம் பண்ணாமல் அந்த அம்மாவுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆடவரோட சேர்ந்து வாழும்போது இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவங்களுக்கு 2 ட்வின்ஸு. ஓகேங்களா? ஸோ இதான் சொல்ல வரோன்னா நீங்கள் என்ன தான் திருமணம் பொறுத்த பார்த்தாலும் திருமணன்றது சொர்க்கத்தை நிச்சயிக்கப்படுறது தான் தவிர ஜோதினாலாம் கிடையாது. ஓகேங்களா? ஜோசியனால நிச்சயம் பண்ணப்படல, சொர்க்கத்தை நிச்சயப்பட்டது. இன்னாருக்கு இன்னாருன்றது எழுதி வைத்தானே தேவன் என்று. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிச்சு. அப்போது உங்களுக்கு பிடிச்சதா, ஒரு பையனையோ மகளையோ பிடிச்சதா, சொத்து பார்க்காதீங்க. ப்ராப்பர்ட்டி வரும் போகும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி வரும் போகும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த பையன் முழுமையாக ஆண்மகனா? இன்றைக்கி வர முக்கால்வாசி ஜாதகத்தில் ஒரு ஆண் முழுமையாக ஆணா இல்லைன்றது தான் விஷயங்களே. அப்போது அந்த பாவனை ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்றைக்கி கோர்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கேஸ் இதாக இருக்குது. டிவோர்ஸ் எதனாலன்னு பாருங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் 2ஆம் பட்சம். ஸோ அவரு ஒரு ஜென் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணும்போது அதான் சொல்கிறேன். ஸோ நீ விட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்சதா பண்ணிங்க. அவன் பணக்காரனா ஏழையாக பாதிங்க. உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்றுறானா இல்லை உங்கள் பையன் அந்த அந்த பொண்ணு உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழுமா, இது 2 பேருக்கும் விட்டு கொடுத்து போவாங்களா, இதை மட்டும் பார்த்தா போதும். உங்கள் குலதெய்வம் மிஞ்சின தெய்வம் எதுவும் கிடையாது. உங்கள் குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் ஒன்றும் கிடையாது. அங்கே போங்க, உட்காருங்க. ஏம்மா ஐயா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோம், பூ போடுறேன், உத்தரவு கொடுங்க. உத்தரவு கொடுத்தா அது கல்யாணம் பண்ணுங்க. பொறுத்தே பார்க்காதீங்க. அது நடக்கும். ஒரு ஜோசியருக்கு ஒரு 1000 ஃபீஸை கட்டி அதை பார்த்து ஒரு 10 ஜாதகம் வரும். இது கரெக்டாக்கா இது கரெக்டாக்கா இது கரெக்டாகுதுன்னு. நீ 10 ஜாதகம் கொடுத்தாலும் செவ்வாய் எதனா போயிட்டு உட்காந்துப்பார், ராகுக்கு எதனா உட்காந்து இருக்கும், நடக்கிற தசா புத்தி சாதகம்லாம் இருக்கும். உங்களுக்கு காலம் கடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி 35 வயசு 36 வயசுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க. 50 வயசுலாம் பொருத்தம் பார்க்க வராங்க, திருமணம் நடக்காமல் காலம் போயிடுது. அப்போ என்னென்ன சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிதா, 21 வயசு ஒரு பொண்ணுக்கு முடிஞ்சுதா கட்டி வச்சுருங்க. 25 வயசு பையன் வந்துச்சா கட்டி வச்சுருங்க. பொருத்தம் பார்த்துக்கின்னு இதெல்லாம் பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் அமைப்புனா இதுதான் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன தான் விழுந்து நீ போய் பார்த்தாலும் கிடைக்காது. இப்போது இந்த பொண்ணுக்கு வரப்போகிற ஆயுள் கம்மியாக இருக்குன்றதான் விதி இருக்கணும். அப்படி தானே இருக்கணும். அப்போ இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் ஸ்தானம் இது. அப்போ இந்த கணவர் ஸ்தானத்துக்கு 8ஆம் பாவம் எப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த கணவர் ஸ்தானத்துக்கு ஒரு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பாவம் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இங்கேயே காட்டி கொடுத்துருவாங்க. எல்லாமே செவ்வாய் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அப்போ இந்த செவ்வாய் சனி சூரியன் சம்மந்தப்படும் போது இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை வரும். இல்லைனா இன்னொன்று கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு டிவோர்ஸை பண்ணலாம். அது மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் தப்பிக்கலாம். அப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் டிவோர்ஸ் இருக்குது,
பெண்ணாக தான் டிவோர்ஸ் இருக்குது. நீ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த விதிவிலக்கு நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுது. ஸோ இதையும் தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணு. இப்போ நான் ஜோசியராக இருந்தாலும் ஒருத்தன் பார்த்தா எனக்கு ஒரு 100 ரூபா வரும்ன்றது 2வது பட்சம். கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்தை கொடுப்பாரு. ஆனால் ஒருத்தங்களை ஏமாற்றி நம்மளுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஜாதகம் சொல்லவும் முடியாது, வெளியில் மனசு கஷ்டப்படும். யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜாதகம் இருக்குன்னா மனசு கஷ்டப்படும். அதை சொல்லவும் சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் சில நேரம் நகர்ந்தும் போவோம். நம்ம சில பேர்லாம் நல்லா இருக்கு சொல்லி அனுப்பிச்சு உண்டு, என்ன பண்ண முடியும்? மனசு நோக்கக்கூடாது தானே. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்னொன்று லவ் மேரேஜி, தாய் மாமன், மச்சான் முன்னு, மாமா முன்னு இதெல்லாம் கட்டிங்களா, ஜாதகம் பார்க்காதீங்க, கட்டி கொடுத்துட்டு போயினே இருங்க. நடக்கும். உங்கள் மனசு போல தான் மாங்கல்யம். நல்லதுமா. கண்டிப்பாக சார். ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்கள் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மிகவும் துணை.